வணக்கம், திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஆன்வல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போது நான் நிறையா அட்வைஸ் கொடுக்குறேன், ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். லைஃப் அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், இல்லை டிப்ரெஷனுக்கான, ஆன்சைட்டிக்கான, ஃபேமிலி ரீயூனியனுக்கான அட்வைஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது அவங்களுக்கு சக்சீடாகவும் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு கோட்ஸே இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஐ கிவ் அட்வைஸ் இட் டசன்ட் மீன் ஐ எம் ஸ்மார்ட்டர் தேன் யூ, இட் மீன்ஸ் ஐ ஹாவ் டன் மோர் ஸ்டூபிட் ஸ்டஃப்ஸ் தேன் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸே இருக்குது. அதாவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனாலையோ இல்லை இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறனாலையோ உங்களை விட நான் ரொம்ப சுப்பீரியரோ இல்லை உங்களை விட நான் ரொம்ப ஸ்மார்ட்டரோ கிடையாது. இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நான் நிறையா ஸ்டூபிட் திங்ஸ் உங்களை விட நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஸோ இதை இப்படி பண்ணால் இதுக்கான சொல்யூஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுனால, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா. கரெக்டான தகவல் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சோஷியல் மீடியாவை தான் சூஸ் பண்ண முடியும் ஆப்வியஸாக. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நானே என்னை நிறைய வாட்டி ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 months முன்னாடியே இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, இந்த மாதிரி நான் இப்படிதான் போல, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நானே ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஒரு சில விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்க நான் என்னோட லைஃப்ல அப்கிரேட் ஆகுறேன். எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஓ, நம்மளால இது பண்ண முடியுது, நம்மளால இதை செய்ய முடியுது, வை கான்ட் பி அப்படின்னு. மற்றவங்களுக்கு ஏன் இதை நம்ம சொல்லக்கூடாது? கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கத்துக்கிட்ட சில விஷயங்களை ஈஸியாவே மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுதுங்கிறத பார்க்கும்போது, கண்கூட பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேரியஸ் இடத்த ஃபாலோ பண்ணதை ஒரே இடத்துல நான் கொடுக்குற வருஷம் கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது ஒரு 1 week or 2 weeks ஒரு 1 monthக்குள்ள லைஃப்ல அப்கிரேட் ஆகுது ரொம்ப சீக்கிரமாவே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலா என் லைஃப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எதையுமே இப்போ நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறேன்னா எதையுமே நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலையோ இல்லை அதை பத்தி தெரியாமலையோ நான் பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு புரிஞ்சு அதை என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் திருந்ததுக்கு அப்புறமா தான் அதை உங்களுக்கு சொல்லவே முடியும். அப்போ நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் உங்க லைஃப்ல அது கண்டிப்பா சேஞ்சஸ் 100% நடக்கும். இல்ல ஃபெய்த் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூட நான் என்ன சொல்றேன், லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே, நானும் உங்களோட சேர்ந்து தான் க்ரோ ஆகுறேன். ஜாயின் மை ஹேண்ட்ஸ், லெட்ஸ் க்ரோ டுகெதர்.